நான் இன்றைக்கே வந்து நான் மாதம்பட்டிக்கு ஃபேவரிசம் பேசுகிறேனுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. நான் பேசுனது பூராவே ஜாய் கிருஷ்ணாவுக்கு தான் ஃபேவரிசம் பேசியிருக்கேன். அதுதானே உண்மை. ஆமாம். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, எம்மா இதெல்லாம் உன்னை தெருவில் இழுத்துட்டு போயிடுவாங்க, திக்கா உன்னை ஓட விட்டு போயிடுவாங்க, உன் வேலை என்னவோ நீ இப்போ பாரு. நீங்கள் நிறைய இன்டர்வியூ சொல்லிங்க, அம்மா குழந்தை பிறந்த பிறகு இது பார்த்துக்கலாம், ஒரு அண்ணன்ற முறையில் சொன்னீங்க. நான் சொன்னேன், குழந்தையோட நீ தெரியாதம்மா, வயிற்று புள்ளக்காரி சிம்பத்தி கிரியேட் பண்ண வேண்டாம், பிள்ளைய பெற்றுட்டு வா. அந்த பிள்ளை பார்த்தா என்ன ஆகுது, மஞ்சள் காமலையில் பிறக்குது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு குழந்தை வந்து நம்ம ஒரு 70-80 வயசு வரை இந்த பூமியில் வாழணும் தம்பி. நல்ல முறையாக இருந்து சீக்குக்கு விடுறாமல் எல்லாம் தான் இப்போ இள வயசு மரணங்களே அதிகமாயிட்டு. அப்போ அந்த நம்ம வாழ வேண்டிய நமக்கு இவ்வளோ ஆர்கன்ஸ் உள்ள எல்லாம் பாரு. உலகத்திலே ஆச்சரியமா இல்லை? எது ஆச்சரியமா இருக்குது? மனித கண்டுபிடிப்புகள் ஆச்சரியப்படுறோம்ல. சாப்பிட்ட சாப்பாடு எப்படி மலமாக வருதுன்னு நினச்சி பாரு. அதை விட ஆச்சரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. புறா கிரியேட்டிவிட்டியாக டிஷ்ஷாக சாப்பிட்டோம், அது பயங்கர நாற்றத்தோட மலமாக மாறுதுன்னு நினச்சா மனுஷனாகிடுவோம். அவ்வளோதான் இங்கே தேவையும் கூட. காலையில் ஒரு 5 இட்லிக்கு வயிற்றில் இருந்தால் போதும், மதியம் ஒரு சாப்பாடு இருந்தால் போதும், நைட்டு ஒரு 5 இட்லி போதும். இவ்வளோ தானே வாழ்க்கை. ஆனால் நம்ம பண்ணிக்கிற நம்ம பண்ணுற அந்த ஆடம்பரமான வாழ்வியலுக்கு நம்ம எதாவது பேச வேண்டியது. நான் ஜாய் கிருஷ்ணாவுக்கு அதான் சொன்னேன், எளிமையாக சொன்னேன். எம்மா போமா, முதல்ல பிள்ளைய பற்றினுவா, நல்ல பிள்ளைய பற்றிட்டு. அந்த பிள்ளை ஏதோ ஒரு குறைபாடு இருந்துன்னு வச்சுக்க, ஒரு நல்ல குறைபாடு இருந்தால் பாவம் தானே, அதோட எதிர்காலம் பாதிச்சிடும் அப்படி சொன்னேன். கேட்கவே இல்லை.